எவ்வளவு திமிரு அலட்சியம் இருந்தால் ஒரு ஆளுநர் இப்படி பேச முடியும்? அவரை ஆளுநர் என்று சொல்லலாமா அப்படின்றதே எனக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்தை நீ போடாத, தேசிய கீதத்தை முதல்லையும் போடு கடைசிலையும் போடு, இது நீ போட்டாதான் நான் பேசுவேன்னு சொல்றாருன்னா அவர் வந்து எவ்வளவு வன்மம் வந்து இருக்கணும். இவர் தான் வந்து அரசமைப்பையும் சரி அரசியலமைப்பு சட்டத்தையும் சரி அவமதித்திருக்கிறாரே தவிர தமிழக அரசு இல்ல. திமுகவே வந்து சும்மா இருந்தாலும் கூட பிஜேபி எதிர்ப்பை வந்து உருவாக்குகின்ற வேலையை வந்து ஆளுநர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறார். மக்கள் மத்தியில் அதை நினைவுபடுத்திட்டே இருக்கிறார். இவர் யாரு நமக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு? இவருக்கு புரிகின்ற மொழியில வந்து திமுக பதில் சொல்லணும். வெறும் அறிக்கை மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக அவரை வந்து கடுமையாக எதிர்க்கின்ற வேலையை வந்து செய்யணும். இதை வந்து சீமான் வந்து சில்லறைத்தனமாக மாற்ற நினைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சிக்கு வந்தா இந்த தமிழ்தாய் வாழ்க்கை இருக்காது. ஏன்னா அதுல வந்து திராவிடன்ற பேர் வருது இல்லையா, சனாதனிகளுக்கும் கசக்குது, தமிழ் தேசம் பேசக்கூடிய சீமானுக்கும் கசக்குதுன்னா இனிமே சீமானுக்கு வந்து பி டீம்னு சொல்லி அவரை அவமரியாதை செய்யாதீங்க, அவர் ஏ டீம்னு சொல்லி அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருங்க. இவர் தமிழ் ஆர்எஸ்எஸ்ஐ வந்து இங்கே வந்து பூத்துறாரு. ஆர்.என். ரவி இந்திய ஆர்எஸ்எஸ்னா சீமான் வந்து ஒரு தமிழ் ஆர்எஸ்எஸ். இதே நீங்க தமிழ்ல கூட வச்சுக்கலாம். இப்ப ஆர்.என். ரவி செஞ்சதுக்கும் சீமான் செஞ்சதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? ரெண்டு பேரும் வந்து வேற வேற வார்த்தைகள்ல பேசினாலும் ரெண்டுமே வந்து திராவிடன்னா அவங்களுக்கு வந்து எரியுது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து டிஸ்கவரி அந்த புத்தகம், அதில் வந்து தமிழ் தேசியம் குறித்த ஒரு நூலை வெளியிட்டு அதில் ஒரு சர்ச்சை ஒன்று ஆயிருந்தது. இன்னொன்று கவர்னர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்திய அளவில் எல்லா மாநிலங்கள்லேயும் தேசிய கீதத்தை முதல்ல பாடுறாங்க, அப்புறம் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, முடிச்ச பிறகு மறுபடியும் தேசிய கீதத்தை பாடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து தேச உணர்வுக்கு எதிராக நீங்கள் வந்து தேசிய கீதத்தை முதல்ல பாட மாட்டேன்றீங்க, இங்கே மொழி பாடலை வந்து பாடுறீங்க, திராவிட இதை பாடுறீங்க, இது வந்து தேச விரோத செயல் அப்படின்றது போல அவர் கண்டிச்சு அவர் வெளிநடப்பும் செஞ்சுட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்க சொன்னது போல அப்படி அவர் சொல்லலை. இன்றைய காலையில வந்து 9:30 அவர் வராரு, சட்டசபைக்கு வந்து வராரு. அப்பாவு வந்து பொன்னாடையெல்லாம் போத்தி வரவேற்பு, போலீஸ் அணிவிப்பு எல்லாம் மரியாதையை செஞ்சுதான் கூட்டிட்டு போறாங்க. அது ப்ரொசீஜர் தானே? ஆமா, கூட்டிட்டு போய் உட்கார்ந்தோடனே நம்ம தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருந்து வருகின்ற மரபு வந்து என்னன்னா, அது அரசு நிகழ்வுகளோ பள்ளி விழாக்களோ தனியார் விழாக்களோ எதுவாக இருந்தாலும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், முடியும் போது நிகழ்வு முடியும் போது வந்து தேசிய கீதம் வந்து பாடுவோம். இதுதான் நம்மளுடைய மரபு. இப்போ கவர்னர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதல்லயே வந்து தேசிய கீதம் பாடணும், தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, முதல்லையும் பாடணும் கடைசிலையும் பாடணும். நான் வந்து முதல்ல பாட சொல்லி வற்புறுத்தினேன், சபாநாயகர்கிட்டையும் முதல்வர்கிட்டையும் வலியுறுத்தினேன், அவங்க கேட்கல. அதனால வந்து நான் வந்து அரசமைப்பையும் தேசிய கீதத்தையும் இவர்கள் அவமதித்து விட்டார்கள். அவர் தமிழ்தாய் வாழ்த்து ஏமான்னேன்னு சொல்லலை, இது ரெண்டையும் அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வெளியேறிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு திமிரு அலட்சியம் இருந்தால் ஒரு ஆளுநர் இப்படி பேச முடியும்? அவரை ஆளுநர் என்று சொல்லலாமா அப்படின்றதே எனக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்ல வந்து ஆளுநன்னு ஒரு வார்த்தை வந்து இல்லை, இருந்தா அப்படி கூட நம்ம சொல்லிட்டு போகலாம். எவ்வளவு திமிர் இருக்கணும்? இது வந்து தமிழ்நாட்டில் இவர் வந்து எங்கேயோ பீகார்ல இருந்தாரு, அப்புறம் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் போனாரு, அங்க பிரச்சனை பண்ணாரு, அங்க இருந்து துரத்தி விட்டாங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, முன்னாள் IPS. இவருக்கு ஏதாவது வரலாறு, ஒரு சமூக அறிவு, தமிழ்நாட்டை பத்தி ஏதாவது ஒண்ணு தெரியுமா? எதுவும் தெரியாது. இது காலங்காலமாக கடைபிடித்து வருகின்ற ஒரு மரபை வந்து இவர் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் இவர் எவ்வளவு வந்து இவர்தான் வந்து அரசமைப்பையும் சரி அரசியலமைப்பு சட்டத்தையும் சரி அவமதித்திருக்கிறாரே தவிர தமிழக அரசு இல்லை. அவர் தான் சொல்றாருல்ல, எனக்கு வந்து தமிழ் மொழி மேல ரொம்ப காதல் உண்டு, தமிழ்நாட்டில் உள்ள அறிஞர்கள் இப்போ வந்து வள்ளலாரா இருக்கட்டும், ஐயா வைகுண்டரா இருக்கட்டும். ஆமாமா, இந்த காதல்லாம் வந்து நீங்க வந்து பாரதி ராஜா படம் மாதிரி வந்து காதலால் கசிந்துருகி இதெல்லாம் வந்து ஏமாத்துங்க. திருவள்ளுவரே நம்ம காலங்காலமாக வெள்ளை உடை தரித்த ஒரு திருவள்ளுவரை யாரும் பார்த்ததில்லை இல்லையா, ஒரு கற்பனையாக வரையப்பட்ட படம் தான். அந்த படம் வந்து ஒரு மத சார்பற்ற முறையில் குறியீடுகள் இல்லாமல் வெள்ளை
துணியை வந்து வரைஞ்சி தான் நம்ம திருவள்ளுவர் படத்தை வந்து இங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு காவி சாயம் பூசினவர் இவர். இல்ல அதுல நிறைய சர்ச்சைகள் இருக்குல்ல. இப்ப நீங்க போன நூற்றாண்டின் தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பட்டை அடிச்சு எல்லா பக்கமும் பட்டை போட்டு பூணூல் போட்டு அப்படி இருந்தது. அதை வந்து கலைஞர் வரும்போது அவர் மறைக்கிறாரு, அந்த பூணூலை மறைக்கணுங்கிறதுக்காக மேல துணியை வந்து போட்டு பட்டையே நீக்கிட்டாரு. இப்படி நீங்க போனீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி போவேன். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்து மத தெய்வங்களை உருவாக்கியது யார்? நீ ஒன்னே ரிக்வேதம் அல்லது பிற்கால வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரங்கள், அது பகவத்கீதை, மகாபாரத, ராமாயணம் இதுக்கு போக தேவையில்லை. ராஜா ரவிவர்மா அப்படின்னு கேரளாவை சேர்ந்த ஒரு ஓவியர் தான் வந்து கற்பனையாக இவர்களெல்லாம் வரைகிறார். சரஸ்வதினா ஒரு பட்டு சேலை போட்டு அந்த மாதிரி வீணையை வச்சிருக்கணும், லட்சுமின்னா வந்து அந்த செல்வங்கள் கடவுள் மாதிரி அதுக்கு வந்து ஆபரணங்கள்லாம் போட்டு அப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து வரைகிறார். அதே நேரத்தில் வந்து சிவகாசியில் வந்து பிரிண்டிங் தொழில் வந்து வருது. சிவகாசியில் வந்து கேலண்டரில் போட்டு அடிக்கிறாங்க. அதனால இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்து மத தெய்வங்கள் எல்லாமே ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளாக தோன்றியவை தான். அப்படி இருக்கும்போது திருவள்ளுவருக்கு இவங்க வந்து இதெல்லாம் போட்டு அடிச்சாங்கன்றது கப்சா முழு புரூடா. இவர் வந்து இதை இப்ப திருக்குறளை வந்து ஒரு மதசார்பற்ற நூல் என்று வந்து சொல்றோம் இல்லையா? நீ வந்து பகவத்கீதையை வந்து வர்ணாசிரமத்தை வந்து பார்க்கிறது, பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கிறது, அந்த வருணங்கள் கலந்ததுனாலதான் சமூகத்துல வந்து குழப்பம் ஏற்பட்டதுன்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான். ஆனால் குறள் வந்து கீதைக்கு எதிராக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சமத்துவத்தை பேசுகிறது. அப்ப அந்த திருவள்ளுவரை வந்து ஒரு காவி பெயிண்ட் அடிக்கிறதுனா எவ்வளவு வந்து திமிர் இருக்கணும். மயிலாப்பூர்ல மட்டும் தான் திருவள்ளுவர் கோயில் இருக்குது அப்படின்னும் போது பெரும்பாலும் பிராமணர்கள் தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிராமணர், அதெல்லாம் இவங்க உருவாக்குன கதைங்க, இவங்க உருவாக்குன கதை. நம்ம நாட்டுப்புற தெய்வங்களை எல்லாம் இவர்களுக்கு வந்து ஒரு புராணம் இதெல்லாம் சேர்த்து மாரியம்மன், எசக்கிமான், சுடலை மாடன் எல்லாத்தையும், அப்புறம் வந்து கருப்பண்ணசாமி எல்லாத்தையும் ஒரு வரலாறு எழுதி வந்து சேர்க்கலவங்க. இப்ப சபரிமலை ஐயப்பனே வந்து ஒரு நாட்டுப்புற தெய்வமா இருந்து அப்புறம் வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு தானே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவர் வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் அவங்க வந்து விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. அப்புறம் வந்து அவங்களுக்கு பிறந்தவங்க காட்டுல போய் புலிப்பால், இதெல்லாம் உருவாக்கின கதைகள். இப்ப இந்த கதையை வைத்து கொண்டு இவர் வந்து, ஆனா ஒண்ணுங்க எனக்கு வந்து ஆளுநர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, இங்க திமுகவே வந்து சும்மா இருந்தாலும் கூட பிஜேபி எதிர்ப்பை வந்து உருவாக்குகின்ற வேலையை வந்து ஆளுநர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறார். மக்கள் மத்தியில் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறார். பாரு, நான் சனாதனி, நான் வந்து வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறவன், நான் வந்து இந்துத்துவாவை ஆதரிக்கிறவன் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு இருக்கிறாரு. திமுக கூட கொஞ்சம் சாஃப்டா தான் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் இருக்காரு நம்ம பன்வாரிலால் புரோஹித், அவரு இங்க எடப்பாடி ஆட்சியில வந்து கவர்னரா இருக்கும்போது அவர் வந்து ஆய்வு செய்யறேன்னு சொல்லி போவாரு. இப்போ ஒரு திருநெல்வேலிக்கு போறாரு அல்லது மணப்பாறைக்கு போறாரு அல்லது வந்து வேற எங்கேயும் போறாருன்னு வைங்க. மணப்பாறைக்கு போனா முறுக்க சாப்பிட்டுட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து வந்துடணும். திருநெல்வேலிக்கு போனா அல்வா சாப்பிட்டுட்டு நெல்லையப்பரை கும்பிட்டுட்டு வந்து வரணும். ஆனா இவர் போற இடமெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் வந்து விளக்கு மாத்த வச்சுட்டு துடைக்கிறாரு, ஆய்வு பண்றாராம். அப்புறம் வந்து அந்த ஆய்வு வந்து அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு மேற்பார்வையிடுறாராம். அப்போ வந்து திமுக வந்து இது ஆளுநருடைய வேலை அல்ல, இது ஆளுநர் வந்து அத்துமீறி வந்து தலையிடுகிறாருன்னு சொல்லி அவர் போற இடமெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? போராட்டம் நடந்துச்சு. போராட்டம் நடத்தலாம். அது இல்லாம ஒரு கழிவறைய வந்து எட்டி பார்க்கும்போது இப்போ ஒரு பெண் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆக்கி அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது என்ன கன்றாவியோ அது இருக்கட்டும். என்னுடைய கேள்வி, எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு ஆளுகின்ற அரசை, தமிழ்நாட்டு அரசை வந்து இவர் வந்து கொச்சைப்படுத்துகிறார், நிர்வாகத்தில் அத்துமீறி தலையிடுகிறார், இதற்கு அதிகாரம் இல்லை. இவர் வந்து ஒரு ஃபிகர் ஹெட் தான் இல்லையா? இங்க மசோதாக்கள்லாம் நிறைவேற்றப்பட்டா அதுக்கு வந்து கையெழுத்து போடுகின்ற ஒரு வேலை தான், ஆட்டுக்கு தாடி தான். அந்த தாடி வேணான்றதை அண்ணா அன்றைக்கே வந்து சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கு வந்து அதிமுகவோ மற்ற எதிர்கட்சிகளோ இந்த ஆளுநரின் அத்துமீறலை வந்து பேசுவதில்லை. திமுகவும் இன்னும் இதை கடுமையா சொல்லணும். இப்ப ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஆளுநரை எதிர்ப்பதற்காக திமுக எதிர்த்துச்சுங்கிறதுக்காக எடப்பாடி எதிர்க்கணுங்கிறது என்னன்னு இல்லையே. இப்ப வந்து தமிழ்நாட்டுடைய தமிழ்தாய் வாழ்த்தை கொச்சைப்படுத்துகிறார். தமிழ்தாய் வாழ்த்தை நீ போடாத, தேசிய கீதத்தை முதல்லையும் போடு கடைசிலையும் போடு, இது நீ போட்டாதான் நான் பேசுவேன்னு சொல்றாருன்னா அவர் வந்து எவ்வளவு வன்மம் வந்து இருக்கணும். எடப்பாடி என்ன சொல்றாரு, கவர்னரோட எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இணக்கமா போயிடலாம்ல, ஒன்றிய அரசோட ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, இணக்கமா. இதன் பெயர் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தை தான் அவர் அன்னைக்கு செஞ்சார். பன்வாரிலால் புரோஹித் இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் காவிமயமாக ஆக்குகின்ற வேலையை அன்னைக்கே அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு RN ரவி அவர்களுடைய RSS சார்ந்த பேராசிரியர்களை வந்து ஒப்பந்த பேராசிரியர்களாக பணியில் அமர்த்துவதா இருக்கட்டும், அப்புறம் வந்து துணைவேந்தரை நான் நியமிக்க மாட்டேன்னு சொல்றதா இருக்கட்டும், சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர் வந்து பெரியார் புத்தகம் கொண்டு வந்தாருன்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கட்டும், இவங்க இந்த துணைவேந்தர்கள்லாம் கூட்டி போய் ஊட்டியில உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சனாதன தர்மத்தை பற்றி போதிப்பதாக இருக்கட்டும், இப்படி வந்து உயர்கல்வி நிறுவனங்களை இந்துத்துவ மயமாக்குகின்ற வேலையை இவர் செஞ்சிட்டு இருக்கிறார். நீங்க சொன்னது போல வந்து வள்ளலார் சனாதனிங்கிறாரு, அப்புறம் வந்து வைகுண்டநாதரை வந்து அவரை வந்து சனாதனின்னு சொல்றாரு, திருவள்ளுவரை சனாதனின்னு சொல்றாரு, இது ரிஷி முனிவர்கள் வாழ்ந்த நாடு அப்படின்னு வந்து சொல்றாரு, தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சமத்துவம் மதச்சார்பின்மை இதெல்லாம் மக்கள்கிட்ட இயல்பா இருக்கு. இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயில்கள் அதிகம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லலாம். மக்கள் கோயிலுக்கெல்லாம் போறாங்க, கும்பிடுறாங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்கே அந்த மதத்தை அரசியலுக்கு கொண்டு வந்து சமூகத்தில் வைத்து பார்க்கின்ற பழக்கம் கிடையாது. ஒரு முஸ்லிம் சகோதரரோ இந்து சகோதரோ அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பியா பேசுவதா இருக்கட்டும், பழகுவதா இருக்கட்டும், அல்லது வந்து மசூதியில் வந்து ஒரு பாங்கோசைக்கு அழைப்பு செலுத்தினா கூட அங்க ஒரு பொதுக்கூட்டம் நடந்தா அந்த பொதுக்கூட்டத்தை ஒரு நிமிடம் நிறுத்தி வைப்பாங்க இல்லையா? இப்படிப்பட்ட இடத்துலதான் திருவல்லிக்கேணியில வந்து நான் மசூதி முன்னாடி தான் வந்து பிள்ளையார் ஊர்வலத்தை கொண்டு போவேன், இந்து முன்னாடி ராமகோபாலன் வந்து அடம் பிடிச்சு, இப்படி இவர்கள் செய்கின்ற வேலையை இன்னைக்கு RN ரவி வந்து செய்து கொண்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டின் மீது, தமிழக மக்களுடைய சுயமரியாதையின் மீது வந்து இவர் தொடுத்திருக்கின்ற ஒரு போர். அதனால இதை வந்து எல்லா கட்சிகளும், இதுல பிஜேபி கண்டிப்பா வந்து எதிர்க்க மாட்டாங்க. ஏடிஎம்கே நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க அண்ணாமலை தான் முன்னாடி ஒரு முறை சொன்னார் இல்லையா, கவர்னர் இப்படி பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை, அவர் எதிர்கட்சி போல செயல்பட முடியாது, எதிர்கட்சிகள் இருக்குதுங்க அவங்க செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு என்ன சொல்லுவாரு? அவர் சொன்னது சரிதான் சொல்லுவாரு. தேசிய கீதத்தை முதல்ல போடுங்க. இப்ப என்னுடைய கேள்வி வந்து என்னன்னா, இப்படி வந்து அத்துமீறுகின்ற ஒரு ஆளுநர் பதவி எதற்கு? இந்த ஆளுநர்கிட்ட தான் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வன்கொடுமை நடந்த போது எல்லாரும் போய் மனு கொடுக்குறாங்க. அதுல வந்து பனையூரில் கட்சி நடத்தி கொண்டிருக்கும் விஜய் கூட மனு கொடுக்குறாரு. அவர் வந்து கவர்னர் பதவியை வேணான்னு சொல்லி மாநாட்டில் பேசினாரு. அப்ப இவர்கள் எல்லாமே வந்து ஆளுநரை எதிர்ப்பதற்கு பதிலாக அமைதி காக்கிறார்கள். இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் இதை வந்து சும்மா விடக்கூடாது, ஒரு பெரிய விஷயமா மாத்தணும். இவர் யாரு நமக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு? கவர்னர் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம், மாணவி விவகாரத்துல கவர்னர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க. துணைவேந்தரை போடல, பதிவாளரை போடல, துணை பதிவாளர் தான் இருக்கிறாரு அப்படின்னு இருக்குது. ஆனா அப்பவும் கூட ஆளும் திமுக கூட கவர்னரையோ யாரையோ குற்றம் சாட்டி பேசலையே. அதுதாங்க, திமுக வந்து கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க. இவரு தான் முறுக்கிக்கிட்டு இருக்கிறாரே தவிர இவருக்கு புரிகின்ற மொழியில வந்து திமுக பதில் சொல்லணும். வெறும் அறிக்கை மட்டுமல்ல. அவங்க வந்து இப்ப அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இவர் கவர்னர் என்பதை வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், மசோதா அவர்கிட்ட தான் அனுப்பணும், இதெல்லாம் இருக்கு. அந்த புரோட்டோகால்லாம் வந்து செய்யுங்க. ஆனால் அரசியல் ரீதியாக அவரை வந்து கடுமையாக எதிர்க்கின்ற வேலையை வந்து செய்யணும். அநேகமா இப்ப முதலமைச்சரோ மற்றவர்கள்லாம் அறிக்கை விட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல, விட்டுருப்பாங்க. ஆனா அது அறிக்கையோடு இல்லாமல் இது மக்கள் அரங்கில் இந்த அரசியல் வந்து கொண்டு போகப்படணும். எப்படி வந்து தமிழ்நாட்டை இவர்கள் திட்டமிட்டு, இப்ப வட இந்திய ஊடகங்கள் இந்த இங்கிலீஷ் மீடியாலாம் இது எப்படி இதை காமிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க, சட்டசபையில தேசிய கீதமே போடல, இப்படிதான் இன்னைக்கு வந்து அங்க ஹெட்லைன்ஸ் வந்து ஓடும். அதை வந்து புறக்கணிச்சுட்டு வந்து ஆளுநர் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டார், இப்படிதான் வந்து போடும். அங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற சங்கிகளோ அல்ல விவரம் தெரியாத மக்களோ என்ன நினைப்பாங்க? தமிழ்நாட்டுல தேசிய கீதத்தை அவமதிச்சு இப்படிதானே போகும். அப்ப இவருடைய வேலை வந்து என்னன்னா, இப்படி தமிழ்நாட்டை பற்றி இப்படி ஒரு சித்தரிப்பை வந்து கொண்டு போவது. ஆனா தமிழ்நாட்டுல இங்க ஏற்கனவே பிஜேபிக்கு வந்து ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அதிகப்படுத்துகின்ற வேலையை மனமும் வந்து RN ரவி செஞ்சிட்டு இருக்காரு. மையமான பிரச்சனை வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது குறித்து. அதுதான் இல்ல முதல்ல தேசிய கீதம் பாடணும். அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து அதுல இருக்கு, அதை நீங்க அப்புறம் கூட இடையில போட்டுக்குங்க, கடைசியில போட்டுக்குங்க. முதல்லையும் கடைசியிலையும் தேசிய கீதம் பாடணும். சரி, இப்போ மொழி வாழ்த்துக்கு முதன்மை கொடுக்கும் போது தேசம் இரண்டாம் இடத்துக்கு போயிருது இல்லையா? இப்ப தேசம் ஃபர்ஸ்ட், நேசன் ஃபர்ஸ்ட் அப்படித்தான் அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த தேசிய உணர்வுல இருந்து அவங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு விரும்பி இருக்கலாம்ல. தேசம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியான்றது வந்து வெறும் மண்ணு கல்லு இதால ஆன ஒரு நாடா? இல்ல வீட்டுல வந்து ஒரு பாரத மாதா படத்தை வைத்து கொண்டு சங்கிகள்லாம் பூஜை பண்றாங்களே, பூஜை பண்ணிட்டா தேசபக்தர்னு அர்த்தமா? தேசபக்தின்னா என்ன? அது அங்கே வாழ்கின்ற மக்களின் சமூக பொருளாதார அரசியல் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய சொல். அதற்காக யார் நிற்கிறார்களோ
அதற்காக யார் போராடுகிறார்களோ அதுதான் தேசபக்தி. இவங்க தேசபக்தியை ஒரு வழிபாட்டு சடங்காக சுருக்குகிறார்கள். இந்தியா என்பது இவங்க ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ இந்தியாவை கண்டுபிடிச்சாங்க. ஆங்கிலேயர்கள் காலத்துல தான் இந்தியா என்பது சமஸ்தானங்களை ஒழித்து உருவாக்கப்பட்டு அப்போ வந்து இந்த தேசிய இனங்கள்லாம் ஒரு அரைகுறை வளர்ச்சியா இருக்குது. வங்க தேசிய இனம், தமிழ் தேசிய இனம், மகாராஷ்டிரா இந்த மாதிரி சில மாநிலங்கள்ல மட்டும் கொஞ்சம் தேசிய இனங்கள் கொஞ்சம் கூடுதலாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இப்ப இந்தியான்னு உருவாக்குனதே ஆங்கிலேயர் காலத்துல தான். அப்ப இது தேசிய இனங்களின் ஒரு ஒன்றியமாகத்தான் இந்தியா இருக்கிறது. அப்ப அந்த தேசிய இனங்கள் அந்த மக்களினுடைய நலனை பேசுவதுதான் தேசபக்தியை தவிர, இப்ப இந்தியான்ற ஒரு நாட்டை அரசியல் ரீதியாக நீங்களும் ஏத்துக்கிறீங்க, நானும் ஏத்துக்கிறோம், இதை தமிழ் தேசியம் பேசுகின்ற சீமானும் ஏத்துக்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு உட்பட்டு தான் தேர்தலில் ஏத்துக்கிறாரு. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து வர்க்க ரீதியாக பீகாரில் இருக்கிற தொழிலாளியோ, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற தொழிலாளியோ, காஷ்மீர்ல வந்து அந்த மக்களின் போராட்டத்துக்கோ, மணிப்பூர் மக்களின் போராட்டத்துக்கோ நம்மளுடைய தோழமையை ஆதரவை நம்ம வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இதுதான் தேச நலனே தவிர இவர்கள் குறிப்பிட்ட மேல் சாதி கார்ப்பரேட் முதலாளிகள், இப்ப அதானி வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்போது மூவர்ண கொடியை வைத்துக் கொண்டு இது இந்தியாவை அழிப்பதற்கான சதின்னு பேசினாரா இல்லையா? இப்ப தேசிய கொடியை அவமதிச்சது வந்து அதானியா? யார் அவமதிச்சா? அதானி தானே அவமதிச்சாரு. அப்போ அதெல்லாம் வந்து இவர்கள் என்ன முன்வைக்கிறாங்கன்னா அதானி தான் தேசபக்தி. அதானி இந்தியா முழுவதும் விமான நிலையங்களையும் துறைமுகங்களையும் கைப்பற்றி சுருட்டின கொள்ளையில தான் இன்று அவர் வந்து உலகத்துல வந்து முதல் பணக்கார முதலாளிகள் வரிசையில வந்து போய் உட்கார வச்சிருக்கிறாரு. அப்ப அவரு மோடிக்கு பினாமியா இல்ல மோடி அதானிக்கு பினாமியான்னு பிரித்தறிய முடியாத அளவுக்கு அவர் வந்து சுருட்டி இருக்கிறார். அப்ப இவர்கள் தேசபக்தின்னு சொல்றது அதானியை, அம்பானியை, கார்ப்பரேட் நலனை, இன்னொரு புறம் வந்து பார்ப்பன மேலாதிக்கத்தை, சமஸ்கிருத மேலாதிக்கத்தை, இந்தி திணிப்பை, இதைத்தான் இவர்கள் தேச நலன்னு சொல்றாங்க. அதைத்தான் ஆர்.என். ரவி வந்து செய்யறாரு. தமிழ் தாய் வாழ்த்து விவகாரத்துலதான் சீமான் விஷயமும் வருது, டிஸ்கவரி புக் பேலஸ் பிரச்சனையும் வருது. அதுல வந்து இப்ப இவங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கணும்னு சொல்லல, தேசிய கீதம் முதல்ல பாடப்படணும், இதுதான் கோரிக்கை. மற்றபடி அதை நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க அப்படின்னு. ஆனா சீமான் வந்து தமிழ் தாய் வாழ்த்தையே புறக்கணிச்சுட்டு அவர் வந்து பாரதிதாசனுடைய இன்னொரு பாட்டு, பாண்டிச்சேரியுடைய மொழி வாழ்த்து பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அதுவும் சர்ச்சையாகுது. அது ஏன் வந்து ஒரு மாத்திட்டாரு பாடல அப்படின்ற மாதிரி ஒரு தனியார் நிகழ்ச்சியில அவங்க விருப்பம் போல செய்யறதுக்கு உரிமை இல்லையா? அவங்க தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க, அதனால சீமானுடைய விருப்பத்துக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அதை ஒரு பெரிய பிரச்சனையாகணுமா? இதுவும் வந்து மரபு சார்ந்தது தானேங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து தனியார் நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தாலும் அது பபாசி அரங்கில் வந்து நடக்குது. புத்தக பதிப்பாளர்களின் கூட்டமைப்பு தான் அந்த அமைப்பு. இப்ப அந்த அரங்கில் நடக்கும்போது ஒவ்வொரு நிகழ்வும் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து பாடித்தானே வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு சில்லறைத்தனமாக சில்லுண்டி போல திராவிடம் என்ற வார்த்தையை பார்த்தாலே அவருக்கு வந்து வெறுப்பா இருக்கு, பயமா இருக்கு, அச்சமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து இப்போ ஆர்.என். ரவியும் வந்து திராவிடத்தை வெறுக்கிறார். போன சட்டமன்ற உரையை வந்து அவர் வந்து திராவிடம் என்ற வார்த்தையை வந்து பேசவில்லை. அப்புறம் காமராஜர், அம்பேத்கர், பெரியார் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசல, திராவிட மாடல்ன்றத பேசல. தமிழ்நாடுங்கிறது வேண்டாம், அது இன்னொரு பிரச்சனை, தமிழகம்னு சொன்னாரு. அப்புறம் வாபஸ் வாங்கினாரு. இப்ப அந்த ஆளுநர் உரையாடெல்லாம் புறக்கணிச்சுட்டு பேசினாரு. உடனே வந்து முதலமைச்சர் வந்து அதை கண்டித்து தீர்மானம் கொண்டு வந்து அது அவை குறிப்பில் இடம்பெறாதுன்னு சொல்லி ஒரிஜினலா இவங்க அரசாங்கம் தயாரித்ததைத்தான் அவை குறிப்பில் வந்து ஏற்றுனாங்க. இப்படி இருக்கும்போது சீமான் இது ஒண்ணு புரிஞ்சுங்க, இது வந்து மரபு தான். இப்ப தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும்ன்றது சட்டம் கிடையாது. நீங்க வந்து தமிழ்நாட்டுல காலங்காலமாக வந்து நீங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிற ஒரு மரபு, ஒரு புதிய மரபை உருவாக்கி இருக்கிறாங்க. புதிய மரபு திமுக உருவாக்கின கொண்டு வராரு. அது ஒரு 30-40 வருஷமா வந்து தமிழ்நாட்டுல வந்து கடைபிடிக்கப்படுகிறது. 50 வருஷமா கூட வச்சு. அப்படி பார்த்தா வந்து தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சர் வந்து தேசிய கொடியை வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு ஏற்றணும் என்ற உரிமையை வாங்கி தந்தவர் அவர் தான். அப்ப அதுக்கு முன்னாடி கிடையாது இல்ல. இப்ப ஆர்.என். ரவி அதுக்கு வந்து சொல்லலாமே, சுதந்திர தினத்தன்னைக்கு நான் தான் கொடியேற்றுவேன், முதலமைச்சர் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரபு இல்லை அப்படின்னு அதை கூட சொல்லலாமே. அப்ப அதையும் பெற்று தந்தது வந்து கலைஞர் தான். இப்ப இதை வந்து சீமான் வந்து சில்லறைத்தனமாக மாற்ற நினைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சிக்கு வந்தா இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தே இருக்காது, ஏன்னா அதுல வந்து திராவிடன்ற பேர் வருது இல்லையா. அப்போ அவருக்கு திராவிடம் அப்படின்னாலே வந்து கசக்குது. அப்போ சனாதனிகளுக்கும் கசக்குது, தமிழ் தேசம் பேசக்கூடிய சீமானுக்கும் கசக்குதுன்னா
இனிமே சீமானுக்கு வந்து பி டீம்னு சொல்லி அவரை அவமரியாதை செய்யாதீங்க, அவர் ஏ டீம்னு சொல்லி அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருங்க. அப்ப பிஜேபி அவரு வேறு வேற அல்ல. டிஸ்கவரி புக் பேலஸ் நடத்துற கூட்டத்துல சீமான் பேசும்போது சீமான் வந்து வழக்கமாக அவர் மேடையில என்னெல்லாம் பேசுறாரோ அதைத்தான் அங்கேயும் பேசுறாரு, புதுசா ஒன்றும் பேசல. அதனால அவருடைய என்ன கேட்டா அவருடைய கருத்தை வந்து பேசுறாரு, கருத்தை கருத்தால் தான் வெல்லலான்ற முறையில் நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். ஆனா என்ன பிரச்சனைனா அதெல்லாம் கருத்தா, அது வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து உசுப்பி விட்டு தவறான பொய்களையும் அறிவியலுக்கு விரோதமான கருத்துக்களையும் வந்து சொல்லி உசுப்பேத்துகின்ற வேலையை தான் அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழனுடைய நாகரிகம் வந்து தழைத்தோங்கி இருந்தது. இன்னொரு அறிஞர் 80,000 வருஷம் அப்படின்றாரு. ஐயா சீமான் அவர்களே, ஆப்பிரிக்காவிலிருந்து நமது மூதாதையர்கள் வந்து இந்தியா என்று இன்றைக்கு சொல்லப்படுகின்ற அந்த நிலப்பரப்புக்கு வந்தே 50,000 வருஷம் தான் ஆச்சு. நதிக்கரை நாகரிகம் என்பதெல்லாம் வந்து ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு உள்ளாக தான் வந்து தோன்றுகிறது. விவசாயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதே உலகத்துல வந்து ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் கால்நடைகள், அப்புறம் நம்ம வந்து காட்டுல இருக்கிற ஓனாயை வந்து நாயா வந்து கொண்டு வரோம், மாடுகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து உருவாக்குறோம், இதெல்லாம் நடக்குது. இவர் வந்து அடிச்சு விடுறாரு. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த விசிலடிச்சா குஞ்சுகள் என்ன நினைப்பாங்க, தமிழன் வந்து 50,000 80,000 வருஷத்துக்கு முன்னாடி தோண்டிட்டா போல இருக்கு, அன்னைக்கே நம்ம வந்து உலக கட்டி ஆண்டிருக்கிறோம். இல்ல மொழியே ரொம்ப தாமதமா தான் வருது. நீங்க அறிவியலை, வரலாற்றை இதை படிப்பதற்கு பதிலாக இவர் வந்து மூட நம்பிக்கைகளையும் அறிவியலுக்கு விரோதமான கருத்துகளையும் ஒரு இனத்தின் பெயரால் வந்து பேசுறார். அடுத்தது இந்த வரலாற்றுல வந்து திராவிடம் என்பது ஒரு மொழி குடும்பம். வடக்க இருக்கிற மொழிகள் எல்லாம் வந்து இந்தோ ஆரியன் மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அந்த மொழி குடும்பத்தை சேராததுதான் திராவிட மொழி குடும்பம். அதுல வந்து மூத்த மொழி தமிழ் மொழி. தமிழ்ல இருந்துதான் பிரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது. அந்த திராவிட மொழியினுடைய மூத்த மொழி வந்து தமிழ். அப்புறம் மிச்சதெல்லாம் வந்து இளைய சகோதர மொழிகளா வந்து தோன்றி இருக்குது. அது இனமாகவும் இருந்தது. இப்ப எல்லாம் கலப்பு ஏற்பட்டு விட்டது. இப்ப இந்த ஏர்லி இண்டியன்ஸ்ல வந்து அவரு அந்த நூலாசிரியர் சொல்றாரு இல்லையா, இப்ப மரபணுக்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இங்கே திராவிட மரபணுக்களை கொண்டிருப்பவர்கள் அதிகமாக தென்னிந்தியாவில் வாழ்கிறார்கள். வட இந்தியாவில் வந்து அந்த ஆரிய அந்த டிஎன்ஏ உள்ளவங்க தான் வந்து அங்க அதிகம் வாழ்றாங்க. ஆனா உயர் சாதியில ரொம்ப டாமினேட்டா இருக்கிறாங்க. இப்ப ரெண்டு கலந்துட்டாங்க. இப்ப இனமெல்லாம் கலந்து போச்சு. அப்ப இங்கே திராவிடம் என்பது எப்படி பேசப்பட்டது, இங்கே ஆரியத்திற்கு, பார்ப்பனியத்திற்கு, சனாதனத்திற்கு, வர்ணாசிர தர்மத்திற்கு எதிராக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாய் வந்ததுதான் வந்து திராவிடம், ஒரு முற்போக்கு சிந்தனை. ஆமா, அது வந்து கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தில் ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து போராடிட்டு இருக்கிறோம். இதுல பெரியார் வந்து முன்னின்று வந்து இதை வந்து அம்பலப்படுத்தினாரு, பேசுறாரு, ஒரு சித்தாந்தமாவும் வளர்த்து இருக்கிறார். ஆமா, இது வந்து இப்ப அதனால இப்ப சீமான் சொல்வது போல வந்து சீமான் அந்த உரையில வந்து என்ன சொல்றாருன்னா, இந்தியா என்பதை வெள்ளக்காரன் போட்ட பிச்சை தான் இந்தியா, அதை இந்தியம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த கட்டுரையில ஒருத்தர் எழுதியிருக்கிறார், 563 சமஸ்தானங்கள் இருந்தது, அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து தான் இந்தியாவை உருவாக்குனாங்க. இப்ப என்னுடைய கேள்வி, அதுல தமிழ்நாடு எங்க இருக்கு? 564 சமஸ்தானத்தை ஒன்னா சேர்த்து இந்தியா சேர்த்திருக்காங்க இல்லையா? அப்ப தமிழ்நாடுன்னு ஒரு சமஸ்தானம் இருந்துச்சா? இல்ல, புதுக்கோட்டை சமஸ்தானம் இருந்தது, மைசூர் சமஸ்தானம் இருந்தது, திருவாங்கூர் சமஸ்தானம், ஹைதராபாத், இதான் தெற்கே உள்ளது இருந்தது. இங்க தொண்டமான் இருக்காரு, சரபோஜி இருக்காரு, அப்புறம் வந்து எட்டயபுரம் போன்ற ஜமீன்தார்கள் இருக்கிறாங்க. அப்ப இங்க தமிழ்நாடுன்னு ஒரு நாடு வந்து இல்ல. இந்தியான்றது ஆங்கிலேயன் காலத்து உருவானதுன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாடும் ஆங்கிலேயன் காலத்தில் தான் நிலப்பரப்பு இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. இல்ல, அப்படியும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். மதராஸ் மாகாணம் 56 பிரியும் போதுதான் தமிழ்நாடு அது இன்னும் வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு. துல்லியமா சொன்னா அப்படி. அது முன்னாடி சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள். அதனால சீமான் வந்து இந்தியத்துக்கு சொல்லக்கூடிய வரலாறு வந்து தமிழ்நாட்டுக்கும் வந்து பொருந்தும். இப்போ ஒரு நம்ம பேசுகின்ற பொது தமிழே இப்போ ஒரு 50 ஆண்டுகளாக குறிப்பாக சினிமாவால் உருவாக்கப்பட்டது. நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயம்புத்தூர் ரிமோட் கல்வி நிறுவனங்கள், ஆமா, கிராமத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு ரிமோட்டு கோயம்புத்தூர் கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து அவங்க பேசக்கூடிய மொழி வந்து உங்களுக்கு புரியாது. அந்த ஸ்லாங் வந்து வேற. நீங்க கன்னியாகுமரி கடற்கரை மீனவ மக்கள் பேசுகின்ற ஸ்லாங் வந்து வேற. கன்னியாகுமரியிலே மலையாளம் கலந்து தமிழ் பேசக்கூடிய ஸ்லாங் வந்து வேற. இப்ப சென்னை வந்து அதனுடைய இது வந்து வேற, தருமபுரி வேற. அப்ப இதெல்லாம் ஒரு பொது தமிழாக இன்னைக்கு வந்து எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதத்துல நீங்க சொல்வது போல கல்வி, சினிமா, பொழுதுபோக்கு இதன் மூலமாக இன்னைக்கு வந்து வந்திருக்குது. இந்த வட்டார வழக்குகள்லாம் இருந்தாலும் கூட அனைவரும் வந்து பொது தமிழை வந்து புரிந்து கொள்கிறோம். இப்படி அடிச்சு விடுறாருங்க. அடுத்தது வந்து கீரையை வந்து சொல்றாரு,
சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, ஒவ்வொரு கீரையும் சாப்பிட்டா எந்த நோய் குணமாகும் அந்த காலத்துல தமிழை கண்டுபிடிச்சிருக்கிறான். கீரை வகைகள்ல சத்து இருக்குது, நிறைய சாப்பிடுங்க அப்படி சொன்னா ஓகே. அதை மருந்தா வந்து சொல்றாரு. சீரகம் என்பது வந்து அகத்தை சீரமைப்பதனால சீரகம். அப்போ வந்து இப்ப அப்படி பார்த்தா இன்னைக்கு அகம் வந்து ரொம்ப கோளாறா இருக்கிறது சீமான் தான். அவர் டெய்லி கிலோ கணக்கில் சீரகத்தை சாப்பிட்டாருன்னா அவருடைய அகம் வந்து சீராயிருமா? அப்போ உங்களுக்கு நோயே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நவீன அறிவியல் மருத்துவத்தை நோக்கி போகணும், டாக்டர்கிட்ட போய் கேட்கணும். நீங்க வந்து ஹீலர் பாஸ்கர் மாதிரி, பாரிசாலன் மாதிரி நாங்களே வந்து வைத்தியம் பார்த்துக்கிறோம். இப்ப இப்படியெல்லாம் இளைஞர்களை கெடுக்கின்ற விதத்துல சீமான் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கு. அதைத்தான் அந்த மேடையில பேசினாரு. அது அவருடைய கருத்துரிமை. அது வந்து நம்ம மக்களுக்கு தேவைப்படாத அந்த உரிமை, கருத்துரிமை என்ற பேர்ல கூட பேசி போட்டோம். ஆனா தமிழ்தாய் வாழ்த்தை ரத்து செய்வதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீ ஏன் அதை வந்து மாற்றுகிறாய்? அது உனக்கு ரைட்டு கிடையாது. இது வந்து பார்ப்பனியத்துக்கும் ஆரியத்துக்கும் எதிராக தோன்றி வந்த ஒரு ட்ரெடிஷன். இது அந்த ட்ரெடிஷனை வந்து ஏத்துக்கிட்டு தான் தமிழ் தேசியமே இங்கே வந்து வர முடியுமே தவிர, அதை மறுத்தால் நீ வந்து ஆரியத்தின் பக்கம் நிக்கிற அப்படின்னு தான் பொருள். அதனாலதான் சொல்றேன், சீமான இனிமே பி டீம்னு தயவு செய்து அழைத்து கொச்சைப்படுத்தாதீர்கள். அவர் டைரக்டா ஏ டீம்னு ப்ரமோஷன் கொடுத்து அங்க அனுப்பிடுங்க. மொழி வாழ்த்தில் உள்ள திராவிடத்தை வந்து எதிர்க்கக்கூடிய சீமான் தேசிய கீதத்தில் உள்ள திராவிடத்தை எதிர்க்க மாட்டேன்றாரு. இப்படி வந்து விமர்சிக்கிறது சரியா? அது பயம். நீங்க தேசிய கீதத்துல வந்து திராவிடத்தை பாட மாட்டேன், நான் தேசிய கீதத்தை மாத்திருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 124A தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இந்த பயம் இருக்குல்ல. இப்ப அமெரிக்கா போன்ற, ஐரோப்பிய போன்ற நாடுகள்ல வந்து நீங்க தேசிய கீதத்தை அவமதிச்சாலும், தேசிய கொடியை அவமதிச்சாலும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்ப இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து கருத்து சுதந்திரம் வந்து வரல. இது சீமானுக்கு தெரியும். அதனால அங்க வந்து நவ துவாரங்களை மூடிக்கொண்டு வந்து தேசிய கீதத்துல ஜனகணமனல வந்து அந்த திராவிட அந்த வார்த்தை வரும்போது சீமான் வந்து பாடுவார். அது வந்து பயம். தமிழ்தாய் வாழ்த்து வந்து சட்ட ரீதியாக வந்து நீங்க கைது பண்ண முடியாது. தமிழ்தாய் வாழ்த்து வந்து ஒரு பாடலை விமர்சனம் பண்ணலாம். ஒருக்கு வந்து சங்கராச்சாரியார் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது உட்கார்ந்து இருந்தாரு, கேட்டா வந்து நான் மோன நிலையில் இருந்தேன், ஆமா, இதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியுமா? அப்ப அது வந்து சட்டப்படியானது கிடையாது, மரபு அப்படின்றதான். நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதான் உங்களுடைய கேள்வி. அது மதிக்காதது பார்ப்பனருடைய திமிர். அதே திமிர் வந்து சீமானுக்கும் வந்து இருக்கிறது. ஆகவே சீமான் இப்ப இந்த திருச்சி சூர்யா வந்து ஒரு நேர்காணல வந்து இப்ப சொன்னது ஞாபகத்துக்கு வருதுங்க. சீமான் வந்து எல்லார்ட்டையும் காசு வாங்குறாரு. முன்ன பிஜேபி வாங்கினாரு, இப்ப திமுக வாங்கினாரு. இப்ப பிஜேபி வாங்குறாரு, நீங்களே என்ன ஆதாரங்கன்னா அண்ணாமலை கிட்ட நேரா சொன்னாரு. எவ்வளவுன்னா 75 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கு நான் அண்ணாமலைகிட்ட சொன்னேன், அதுக்கு அந்த அளவுக்கு அவர் ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொன்னார் திருச்சி சூர்யா வந்து சொல்றாரு. அவரே எதிர்பார்க்கல, அமௌண்ட் தருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆமா. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இவர் வந்து கல்யாணம் ஆன பிறகு போய் சசிகலா நடராஜன் காலில் விடுறாரு. சசிகலா நடராஜன் சொத்து சேர்த்தது எப்படின்னு தெரியும். அப்புறம் வந்து மணர்தமிழன் வைகுண்டராஜன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வந்து கலை வளம், இது கனிம வளத்தை வந்து தமிழகத்துல வந்து கொள்ளடிச்சிட்டு போறாங்க. பிஆர்பி எல்லாமே இவர்கள்லாம் தமிழர்கள்ன்ற முறையில ஏத்துக்கிறாரு. அப்போ இவர் இயற்கை சுற்றுச்சூழல் அதை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்றதும் ஒரு ஃப்ராடு. அடுத்தது வந்து தமிழ் தேசியம் என்ற பேர்ல வந்து இவர் தமிழ் RSS-ஐ வந்து இங்கே வந்து பூத்துறாரு. RN ரவி இந்திய RSS-னா சீமான் வந்து ஒரு தமிழ் RSS. இதே நீங்க தமிழ்ல கூட வச்சுக்கலாம். அதனால வந்து சீமானுக்கு நம்ம ரொம்ப வந்து மெனக்கெட தேவையில்லை. என்னுடைய வந்து வயிற்றுச்சல் என்னன்னா, அவர் வந்து ஒரு ரத்த கொதிப்பை ஏத்துறாரு. யாரு? RN ரவி. சீமான் வந்து நமது இளைஞர்களையும் இந்த மாதிரி மாணவர்களையும் வந்து தவறாக குறிப்பா அறிவியலுக்கு விரோதமாக, ஒரு வரலாற்றுக்கு விரோதமாக அவர் வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளையும் அபத்தமான கருத்துக்களையும் பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கு 4 பேர் வந்து கைதிட்டுறாங்க. இந்த கூட்டத்தை எப்படி மீட்டெடுப்பது அப்படின்றதான் எனக்கு உள்ள ஆதங்கம். சீமானி நீங்க விமர்சிக்கிறீங்க, அது சரி. ஆனா பப்பாசி மீதான விமர்சனம், டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்க மேல விமர்சனம், வேடியப்பனை வந்து அட்டாக் பண்றாங்க, டிஸ்கவரியில புத்தகங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயே திராவிட புத்தகங்கள், திராவிட கருத்தியலை பேசக்கூடிய புத்தகங்கள் 15க்கு மேல போட்டுக்கிறாரு. அவர் ஒரு புத்தகத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக சீமானை கூட்டு வந்திருக்கிறாரு. அவரை கண்டிக்காம அல்லது இதெல்லாம் தவிர்த்திருக்கான்னு சொல்லி தானே கூட்டு வந்திருப்பாங்க. நீ அப்படி இருக்கும்போது இவர் நிறுவனத்தை போய் இவ்வளவு அட்டாக் பண்றது, புறக்கணிங்கன்னு சொல்றது ட்ரெண்ட் பண்ணி நேற்று முழுக்க வந்து அவரை வந்து பீதிக்குள்ளாகிட்டாங்க. வியாபாரமே படுத்துறோமோன்னு பயப்படுறாரு, நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாருன்னா சொல்றாங்க. அப்போ இது சரியான ஒரு விமர்சனம் இருக்குல்ல? தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படின்றது பல பேர் எழுதிய கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் அந்த மன்னன் பாரிசாலன் அவங்க தமிழரசன், அப்புறம் வந்து மணியரசன், பல பேர் வந்து அதுல எழுதியிருக்காங்க. அந்த நூலை கொண்டு வருவது அவருடைய உரிமை.
அது கொண்டு வரட்டும், அதை நம்ம கருத்தால் வந்து எதிர்கொள்வோம். அந்த நூலை கொண்டு வர வேண்டாம் நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவர் வேடியப்பன் ஒன்று யோசிச்சு பார்க்கணும். இந்த தமிழ் சமூகத்துக்கு நம்ம அறிவார்ந்த முறையில் வந்து நம்ம என்ன விஷயங்களை வந்து கொண்டு போகணும் அப்படின்றத அவர் வந்து யோசிச்சு பார்க்கணும். இதுல இப்ப சீமானை கூப்பிட்டு வந்து இந்த இதுல பேச வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு மார்க்கெட், இது ஒரு மார்க்கெட். புரியுது. அதான் அந்த மார்க்கெட் வந்து எதை ஏற்படுத்துகிறது? நீங்க ஒரு பதிப்பம் வச்சிருக்கிறீங்க, புக்கு படிக்கிற வழக்கமே வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ புத்தகங்களின் மூலமாக நம்ம ஒரு அறிவாயுதத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணுமா, இந்த அபத்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போகணுமா? இப்ப சீமானுக்கு ஏங்க மேடை போட்டு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன்னு இருந்தா ஆண்டான் அப்படின்னு வந்து சொல்றாருங்க. இப்ப இதையெல்லாம் வந்து இதை கேட்டுக்கிட்டு இதுதான் தமிழ்நாட்டு வரலாறுன்னு ஒரு மாணவன் நினைச்சுக்கிட்டா அவன் காலேஜுக்கு போக மாட்டான். காலேஜில் தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, இங்கேதான் வந்து கரெக்டா சீமான் தான் வரலாறு கரெக்டா சொல்லி கூட நினைப்பானா மாட்டானா? அப்ப இந்த மாதிரி பிஞ்சு மனங்களில் வந்து நஞ்சை விதைக்கின்ற வேலையை அவர் வந்து செய்யறாரு. இதை வந்து அவர் யோசிச்சு பார்க்கணும். சரி, அதெல்லாம் கூட புக்கு போட்டது கூட போடட்டும். தமிழ்தாய் வாழ்த்து, இது புதுச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்துன்னு எனக்கு தெரியாது, என்னமோ பாரதிதாசன் பாட்டு பாட சொல்லி போட்ட சொன்னாங்க, நான் அது போட்டேன் அப்படி. இதெல்லாம் வந்து எப்படி அனுமதிக்க முடியும்? அப்போ அவர் வேணும்னே அதை வந்து திட்டமிட்டு செய்யறாரு. தமிழ்தாய் வாழ்த்துல வந்து திராவிட நாடு இருக்குதுன்றதுனால அது வேணான்னு சொல்லிட்டு வந்து அவர் இது செய்யறாரு. அப்போ சீமான் வந்து இப்படிதான் பேசுவார். அவர்கிட்ட இவர் சொன்னாராம், இந்த மாதிரி நீங்க அரசியல் ரீதியெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதெல்லாம் அதுக்கெல்லாம் கேட்கிற ஆளா சீமான்? சீமான்ட்ட இருக்கிற ஒரே விஷயமே வந்து இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறது தான். அதனால அவர் அப்படித்தான் இங்கே வந்து பேசுவார். அது சீமானா இருக்கட்டும். இப்போ அண்ணாமலைகிட்ட வந்து நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னா அவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். எல்லா இடத்துலயும் அண்ணாமலை தான், சீமான் வந்து சீமான் தான். அதனால புக்கு போடுறது அவருடைய உரிமை, அவர் போடட்டும். அது திராவிட இயக்கம் சார்ந்த புத்தகங்களும் வந்து போடட்டும், அதெல்லாம் கூட செய்யட்டும். இந்த சதிக்கு அவர் எப்படி பலியானார்? தமிழ்தாய் வாழ்த்தை வந்து புறக்கணித்து விட்டு அதை ஒதுக்கி வைத்து விட்டு இப்போ ஆர்.என். ரவி செஞ்சதுக்கும் சீமான் செஞ்சதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? ரெண்டு பேரும் வந்து வேற வேற வார்த்தைகளில் பேசினாலும் ரெண்டுமே வந்து திராவிடன்னா அவங்களுக்கு வந்து எரியுது. இதை வந்து வேடியப்பன் அவர்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.